நான் பிரசாந்த். நான் பிரசாந்த். ஹீரோவா? நீங்க என்ன சார்? நீங்க ஹீரோனியா இருந்தா ஹீரோ. ஓகே சார். சரி சரி சரி, இப்ப படம்லாம் நடிக்கிறது இல்லை என்ன சார்? நான் இன்னும் உங்களுக்கு தரேவா? விலங்கலைங்க செருப்பு இருக்கு, நாங்க தரணும். சரி, இன்னொரு செருப்பா யாரு நீங்க வந்துருவீங்களா? வேணும் அப்படி என்ன கிழக்கு தப்பா வைக்கணும்? இது வரைக்கும் சரி கொஞ்சம் இருங்க, நானும் உங்களோட தப்பா வைக்கணும். நான் கேட்கறேன், நீங்க யாரு எதுக்கு இந்த நம்பர் கால் பண்ணீங்க தான் நான் கேட்டேன். வேற எதுவும் பேர் சொன்னீங்க, உங்க பேர் சொன்னீங்க தெரிஞ்சுக்க. நீங்க இங்க ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதியா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா 80 பேர்கிட்ட பேன்ஸ் இருக்காங்க. பரவாயில்ல, அது போதும். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அது உங்களுக்கு தேவையில்லையே. என்ன இது ஏபிசிடினா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லி தரவா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ, யார் பேசுறா? நான் பிரசாந்த் பேசுறேன். ரெக்கார்ட் பண்றீங்களா? நீங்க யாருன்னு தெரியாது. ரெக்கார்ட் பண்றேனா? பிரசாந்த் யாரு? பிரசாந்த் நாத்தா. எனக்கு நிஷா உங்களுக்கு தெரியுமா? நிஷா? எனக்கு யாரும் தெரியாது. நிஷாவை தெரியாது? தெரியாது. நிஷா தான் நம்பர் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நீங்க சிங்கிள் அம்மே கமிட் ஆகல. சும்மா எடுத்து கடைச்சிட்டு இருக்காதீங்க. நான் சத்தியமா குழப்பம்லாம் இல்ல. இல்ல சத்தியமா நான் உங்களுக்கு குழப்பம்லாம் இல்ல. நிஷா நம்பர் கொடுத்தாங்க, சிங்கிளா தானே இருக்க அப்படின்னா நான் கேட்டேன், நம்பர் கேட்டேன். நல்லா குழப்புங்க. இல்லவா? சத்தியமா நம்பர் இல்ல வாசம். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? யாருமே தெரியாம எடுத்து வந்து அப்படியெல்லாம் கிடைச்சீங்க. நான் என்ன பண்ணேன்? தப்பா ஏதாச்சும் உங்கள்கிட்ட கழிச்சேன்? நான் தப்பா ஏதாச்சும் எதுவுமே கிடைக்கல. அப்ப நீங்க பேசக்குள்ள நீங்க எங்க முஸ்லீமா? நீங்க இல்லையே. நீங்க பேசக்குள்ள அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அதான். ஐயோ, ஐஸ் வைக்கிறேனோ? ஐஸ் வைக்கிறேனா? இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? விஷயத்த சொல்லுங்க. விஷயமா? ஆமா. நீங்க சிங்களான்னு தான் விஷயம். நீங்க சிங்களா? சிங்கல்லாம் இல்ல. எதுக்கு இத்தனை ஆமா ஆமான்னு சொன்னேன். சரி, அப்ப ஃப்ரெண்டா இருக்குமா? ஐயோ, வேணும் வேணும். யாருன்னே தெரியாம ஃப்ரெண்டா இருக்கும். சிங்கிளா கமிட்டடா? என்ன கதை? இப்ப யாருன்னு தெரியாதவங்க தானே கேட்கல. தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட அழகா ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் கழிச்சிருப்பேன் தானே. தெரியாதவங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. சரி, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தெரியாதவங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. எடுத்து கலாய்ச்சிட்டு இருக்காதீங்க. சரி, சத்தியமா உங்களை கலாய்க்கலாம் இல்ல. சத்தியமா நான் ஏன் உங்களை கலாய்க்க? நிஷா? நிஷானா எனக்கு யாருமே தெரியாது. நிஷா தான் நான் நம்பர் கொடுத்தேன். ஆனா நிஷாவுக்கு நான் லைன் கால் போடவா? ஐயோ, வேணும் வேணும். அப்ப நம்புங்க. ஏன் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? நம்புங்க. நம்ம யாரையும் நம்ப தேவை. நான் வைக்கிறேன். கோல் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு. சரி, அப்ப 2 மினிட்ஸ் ஆகிங்க. நான் 100 கால் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு. சொல்லுங்க. வேலை இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேலை இருக்கா? ஓகே. என்ன பண்றீங்க வேலை? என்ன வேலை பண்றீங்க? அதெல்லாம் சொல்லணுமா? சரி, நான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டேன். 2 மினிட்ஸ்ல வைக்க தானே போறீங்க? 2 மினிட்ஸ்ல வைக்க. 2 மினிட்ஸ் முடிஞ்சு. 2 மினிட்ஸ் தான் சொன்னேன், 2 செகண்ட்னு சொல்லல. நீங்க சிரிக்கிறீங்கன்னு விளங்குது. என்ன பார்க்க முடியல. ஐயோ, உங்க போனா வந்துருவா? நானு உங்க போனா வந்துருவான்னு கேட்டேன். போனா வந்துருவான்னு கேட்டேன். பைத்தியமா உங்களுக்கு? லைட்டா உங்கனால தான். நீ வாய மூடிட்டு போன வைங்க. நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பார்த்து வாடா.
என்னவா இப்படி பேசுறீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க அப்படிலாம் பேசாதீங்கவா. நான் அப்படித்தான் பேசுவேன். நாங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, உங்க கஷ்டம் எனக்கு தேவை தம்பி. தம்பியா? ஹலோ, ஏதோ சொல்லுங்க சும்மா கலாச்சிட்டு இருக்காங்க. நான் கலாய்க்கிறேனா? ஹலோ, என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, யாரு? பேரு? ஹலோ, ஹலோ சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல வாங்கி தரீங்களா? வாங்கி தரல, நான் என்னையே உங்களுக்கு தரேவா? விலங்கலைங்க, செருப்பு இருக்கு, நாங்க தரணும். சரி, இன்னொரு செருப்பா யாரு? நீங்க வந்துருவீங்களா? வரும் செருப்பா. யாருன்னு சொல்லுங்களேன் அத. நான் பிரசாந்த். நான் பிரசாந்த். ஹீரோவா? நீங்க என்ன சார்? நீங்க ஹீரோனியா இருந்தா நான் ஹீரோ. ஓகே சார். சரி சரி சரி, இப்ப படம்லாம் நடிக்கிறது இல்ல, என்ன செஞ்சீங்க இப்ப? என்ன பத்தி கலாய்க்கிறீங்களா? பேர சொன்னீங்க, உங்க பேர சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சுக்க. இங்க ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதியா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பிரசாந்த்றீங்க? இல்ல சரி சரி, கொஞ்சம் இருமா. என்ன கொஞ்சம் பேசுங்க. நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு கேப் விட்டு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். சரியா? நான் ஹீரோனியா இருந்தா, நீங்க ஹீரோவனியா இருந்தா நான் ஹீரோவா இருக்க ரெடி. சரி வளராங்க. சரி சொல்லுங்க. சரியா? ரெண்டாவது ஜனாதிபதிலாம் நான் இல்ல, அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. அதான் எனக்கு ஒரு 80% தெரியும் நானே. எனக்கு பேன்ஸ் இருக்காங்க, 80 பேர்கிட்ட பேன்ஸ் இருக்காங்க. பரவாயில்ல, அது போதும். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அது உங்களுக்கு தேவையில்லையே. என்ன இது? எதுக்கு நீங்க கால் பண்ணீங்க, எதுக்கு நீங்க இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அனாவசியமா காய்க்க தேவையில்ல. அனாவசியமாவா? அனாவசியமான இந்த கதையும் நீங்க காய்க்க தேவையில்ல. சரி, நான் நீ ஏபிசிடிலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லி தரவா? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், எதுனாலும் சொல்லுங்க, நான் சுவரா சொல்றேன். சரியா? ஏக்கு வந்து பிஏ பிடிக்குமா? பிக்கு வந்து ஐய பிடிக்குமா? சரியா? எல்லுக்கு வந்து டிஏ பிடிக்குமா? ஏன் ஐக்கு வந்து பைய பிடிக்குது? உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. சரியா? கேமத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம நீங்க யார் நம்பர் சொல்லுங்க, நீங்க நம்பரை புக் பண்ணி போடுங்க, நாங்க நம்பரை புக் பண்ணி போடுறோம். சும்மா கட்டிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு லூசனுங்கிறீங்களே? உங்களால தான் ஆகிட்டேன். சரிங்க. யார் நம்பர் கொடுத்து இப்படி குழப்பிச்சுன்னா? நிஷா. ஹலோ சொல்லுங்க. நீ ஏன் காண்டாகி பேசுறீங்க? ஏதாச்சும் மூட் அவுட்டா இருக்கீங்களா? ஏதாச்சும் பிரச்சனை? அப்படி ஒண்ணும் இல்ல தானே. ஒரு என்னவா இருந்தாலும் இப்ப எங்களுக்கு ஒரு கேர்ள் கால் பண்ணாலும் நாங்க எவ்வளவு அளவா பூ மாதிரி கைக்கிறோம். எங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லை. கண்டவங்க கண்ட நேரத்துக்கு கால் பண்ணி நாங்க அப்படி கைக்கணும் அவசியமே இல்லை. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் கைக்காங்க. சரியா? கண்டவங்க சொல்லுங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன், நீங்க தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. கண்டவங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். சரி, நான் உங்களோட கைச்சேன். ஏதாச்சும் தப்பா கைச்சேனா? இது வரைக்கும் ஏதாச்சும் சரி கொஞ்சம் இருங்க, நானும் உங்களோட தப்பா வைக்கலாம். நான் கேட்கறேன், நீங்க யாரு எதுக்கு இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னு தான் நான் கேட்டேன். வேற ஏதாச்சும் தப்பா கைக்கலையா? நான் என்ன சொன்னேன், என் பேர் பிரசாந்த்னு சொன்னேன். நீங்க என்ன ஹீரோவான்னு கேட்டீங்க. சரியா? ஜனாதிபதியான்னு கேட்டீங்க. நீங்க தப்பா கைக்கல போய் சொல்லாங்க. சரியா? ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நீங்க தப்பா கைச்சீங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்லுங்க ஓவரா கலாய்க்காங்கன்னு சொன்னேவா? கலாய்க்கல. நானு கலாய்க்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சொல்லி தரீங்களா? சொல்லி தரதுக்கு நான் உங்களுக்கு டீச்சரா இருந்தா நான் படிக்கிறதுக்கு நான் வந்துடுறேன். சொல்லுங்க, நீங்க யாரு சொல்லுங்க. நம்பர்
1 செகண்ட் நீங்க நான் 2 மினிட்ஸ் கேட்டேன் 1 செகண்ட் முடிஞ்சிடணும். இன்னும் 1 நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். ஹலோ சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க போட்டியா நடக்கிறீங்க சொல்லுங்க இருக்கீங்க. சரி நீங்க சொல்லுங்க. 1 நிமிஷத்துல என்னமோ சொல்றேன்னு சொன்னீங்களே. ஆமா 1 நிமிஷத்துல நான் சூரா சொல்றேன். நீங்க சொக்க ஆயிடுறீங்க. 1 நிமிஷத்துல சொன்னா சொக்க ஆயிடுறீங்க. சரி அதான் சொக்க ஆகலாம்னா ஆக்கிடுவீங்க. சரி ஆகிட்டீங்கன்னா சொக்க ஆகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? எதுவுமே செய்யல. அது போனை கட் பண்ணிட்டு போய் சாடி இருப்போம். சப்போஸ் அப்படி ஷாப் ஆகினீங்கன்னா போனை கட் பண்ணாங்க. சரியா கொஞ்சம் கேட்டு கட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவுலாம் பண்ண மாட்டோம். சரி ஓகே. நீங்க ஏதாச்சும் கலாயிங்க. சரி ஓகே. நீங்க ஏதாச்சும் கலாயிங்கவா? ஏதாச்சும் கலாய்க்கணுமா? டைம் இல்லை. ஆரம்பிக்கலாங்களா? டைம் இல்லையா? அவ்வளோ பிஸியா மேடம்? பிஸி மேனோ? அம்மாட்ட சரி அப்படி என்ன கிழிக்கிறீங்க? ஐயோ சாரி. ஹலோ. ஐயோ கட் பண்ணிட்டாங்களே. ஒன்றும் வாசிக்காதீங்க கைஸ். அந்த பிள்ளைய நான் வச்சு செஞ்சிச்சு. இனிமேல் தான் அந்த பிள்ளைய நான் வச்சு செய்வேன். பட்டுவில் பாருங்க.